இந்த புத்தக கல்வியே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படுத்தும். ஏன்னா, புத்தகத்தில உள்ளது அது ஒண்ணும் உன்னுடைய சொந்த கருத்து கிடையாதுல்ல. யாரோ சொன்ன கருத்த தானே நம்ம வந்து யாரோ எழுதின புத்தகத்த தானே நம்ம வந்து பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு போதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது உங்க சொந்த கருத்து கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது, அப்போ நீங்க அதத்தான் கஷ்டப்பட்டு படிச்சு விளக்குறீங்க அப்படிங்கும்போது, அ யாரோ சொன்ன கருத்த சொல்றதுக்காக கஷ்டப்படுறீங்க. உங்க கருத்த சொல்றதுக்கு அங்க அனுமதி கிடையாது. பள்ளிகள்லயே உங்களுக்குன்னு தனி அபிப்பிராயம் இருக்கும். தனி கருத்துக்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சொல்றதுக்கு, அங்க வந்து ஒரு ஆசிரியருக்கு அனுமதி கிடையாது. அவர் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறதோ, அதை மட்டுமே சொல்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து நீங்க உங்க கருத்து அங்க தாழ்த்தப்படுகிறது. உங்களுடைய அபிப்பிராயம் தாழ்த்தப்படுகிறது. அங்க அந்த புத்தகத்தில் இருக்கிறது தான் அது இன்னொருத்தர் எழுதினது. அது உயர்த்தப்படுகிறது. அப்ப இது ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படுது. என்னைக்கு நமக்கு வந்து உயர்வு மனப்பான்மை ஏற்படும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு திருக்குறள் புத்தகத்த எடுத்து வச்சு, திருக்குறள் அத சொன்னாரு, திருவள்ளுவர் இத சொன்னாருன்னு சொல்றதுனால, நான் வந்து உயர்ந்துருவேனா? திருவள்ளுவர் தான் அங்க உயர்த்தப்படுகிறார். இப்ப இளையராஜா பாட்ட நான் படிக்கிறேன் அப்படின்னா, நான் உயர்ந்துருவேனா? இளையராஜா தான் அங்கு உயர்த்தப்படுகிறார். அந்த இடத்துல நான் தாழ்த்தப்படுறேன். என் சொந்த பாட்ட நான் படிச்சேன் அப்படின்னா, நான் உயர்த்தப்படுகிறேன். அந்த இடத்துல நான் உயர்த்தப்படுறேன். என்னுடைய பாட்ட நான் உயர்வா நினைக்கிறேன்னு அர்த்தம். ஆனா, அங்க நீங்க இளையராஜா பாட்டோ, ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டோ பாடுறீங்க. பாரதியார் கவிதைய மேற்கோள் காட்டி பேசுறீங்க. பாரதியார் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல எப்படி சொன்னார் தெரியுமா? இத இப்படி சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. இப்படி வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அப்படின்னு சொல்லி எப்பவுமே நீங்க பிறர மேற்கோள் காட்டுறீங்க. அல்லது ஐன்ஸ்டீனோட கோட்பாட பாருங்க. அப்படி இப்படின்னு எதையுமே மத்தவங்கள பேசுறப்போ உங்கள நீங்க தாழ்த்துறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்படுகிறீர்கள். நீங்க என்ன பிறருடைய கருத்துக்கள சுமந்து போற அடிமையா? அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் வருது. அப்படிங்கும்போது அப்போ என்னைக்கு வந்து நாம உயர்த்தப்படுவோம் அப்படின்னா, புத்தகத்தில படிச்சதையோ அல்லது வந்து யாரையோ ஒருத்தரைய மேற்கோள் காட்டி, யாரோ ஒருத்தருடைய பிரதிநிதியா இருந்து, அவங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆளா நீங்க இல்லாம, உங்க அனுபவத்த, உங்க வாழ்க்கையில உள்ள அனுபவத்த நீங்க என்னைக்கு பேசுறீங்களோ, அப்பதான் வந்து நீங்க உயர்த்தப்படுறீங்க. எப்ப நம்ம வந்து பிறருடைய கருத்துக்கள இப்போ திருவள்ளுவர பத்தி ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் பேசிட்டே இருக்காருன்னா, அது எதனால ஏற்பட்டது? புத்தகத்தின் மூலமா தான். புத்தகத்தில தான் அவர் திருவள்ளுவர படிச்சாரு. பாரதியார பத்தி வாழ்நாள் முழுதும் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய வேலை அப்டின்னா, அது எப்படி அவருக்கு அது பாரதியார் கூட பழகுனாரா? இல்ல. பாரதியார பத்தி புத்தகத்தில படிக்கிறாரு. ஆனா புத்தகம் தான் இந்த மாரி பிறருடைய கருத்துக்களை சுமந்து செல்கிற அ ஒரு ஒ ஒருவராக நம்மை மாற்றி விடுகிறது. இப்ப பெரியாருடைய கருத்துக்கள பேசுறதே சிலருக்கு வேலையா இருக்கும் அப்டின்னா, அப்போ உனக்குன்னு தனி அபிப்பிராயமே இல்லையா? அந்த இடத்துல நீ பெரியார தானே உயர்த்துற. உன்ன நீ மறைச்சுட்டல்ல. உன்ன நீ உயர்த்தலல்ல. உன்ன நீ தாழ்த்திட்ட தானே. உன்கிட்ட அப்ப உன்னுடைய அபிப்பிராயத்த நீ பேசு. உன்னுடைய அபிப்பிராயத்த நீ பேசாம, இன்னொருத்தருடைய அபிப்பிராயத்த பேசுவதால நீ உயர்ந்துருவ அப்படிங்கிறது, அது எப்படி? நீ உன்ன தாழ்த்துற, உன்ன மறைக்கிற அப்படின்னு தானே அர்த்தம். அதனால புத்தகம் என்பது தான் புத்தகம் தான் நாம வந்து பிறருடைய கருத்துக்களை சுமந்து செல்கிறவர்களாக மாற்றிவிட்டது. பிறருடைய கருத்துக்களை சுமந்து செல்கிற அடிமைகளாக மாற்றிவிட்டது. புத்தகம் தான். புத்தகம் என்று ஒன்று இல்லை என்றால், நீங்கள் திருவள்ளுவரை பத்தி பேச மாட்டீங்க. பெரியார பத்தி பேச மாட்டீங்க. பாரதியார பத்தி பேச மாட்டீங்க. ஐன்ஸ்டீன பத்தி பேச மாட்டீங்க. க கடந்த காலத்தில் வாழ்ந்து முடித்தவர்களை பத்தி நீங்கள் பேசுவதற்கு காரணம் புத்தகம் தான். அல்லது ஓலைச்சுவடி தான். இந்த 2மே இல்லன்னா, நீங்க வேற வழியே இல்லாம உங்கள பத்தி தான் பேசுவீங்க. உங்களோட சம்மந்தப்பட்டவங்கள பத்தி பேசுவீங்க. உங்களுக்கு நேரடியா தெரிஞ்சவங்கள தான் உங்க அப்பாவ பத்தி பேசுவீங்க. எங்க அப்பா அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு அப்படின்னு. ஆனா, உங்க அப்பா உங்களோட நேரடியா தொடர்புடையவர். உங்களுக்கு உதவி செய்திருக்காரு. உங்க அப்பா தானே. உங்க அப்பா வந்து உங்களுடைய பெருமையும் தான். உங்க அப்பாவுக்குன்னு தனி பெருமை அப்படின்லாம் இல்லாம, உங்க அப்பா வந்து உங்களுக்கான ஒரு பெருமையிலயும் அவருக்கு இடம் இருக்கு. உங்கள் பெருமையில் அவருக்கும் பங்கு இருக்கிறது. அப்ப அவரு உங்கள பத்தி பேசுவாரு. ஏன்னா, அவருக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது, அப்ப அவரு அப்போ இருக்கும்போது, அவரு உங்கள பத்தி பேசுவாரு. நீங்க அவர பத்தி பேசுவீங்க. நீங்க உங்க நண்பர பத்தி பேசுவீங்க. உங்க நண்பர் இப்படித்தான் சொல்லுவாரு அப்படின்னா, அவர மேற்கோள் காட்டுறீங்க. ஏன்னா, நேரடி தொடர்பு இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மை தான். உங்களுடைய உறவுகள் பலப்படும். அடடே! பரவாயில்லையே நம்முடைய நண்பன் நாம இல்லாத நேரத்தில இன்னொருத்தர்ட்ட பேசும்போது, நாம சொன்ன ஒரு கருத்த மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அப்ப நம்ம நண்பனுக்கு நம்ம மேல எவ்வளோ மரியாதை பாருங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க நண்பர் சொல்ற விஷயத்தையும் 4 பேர்ட்ட சொல்லுவீங்க. உங்க நண்பர்களை பத்தியும் பெருமையா பேசுவீங்க. ஏன்னா, இதெல்லாம் நேரடி தொடர்பு. இதனால உங்களுக்கு நன்மை இருக்குது. நன்மை இருக்குது. உண்மையான உறவுக்கு அது வழிவகுக்கும். அப்படிலாம் இல்லாம, என்னைக்குமே வந்து நாம பிறரை பத்தி, அதாவது நமக்கு யாருன்னே தெரியாத, புத்தகத்தின் மூலமாக மட்டுமே நமக்கு அறிமுகமான பிறரை பத்தி பெருமையா பேசும்போது, அங்கு நாம் மறைக்கப்படுகிறோம். நாம் தாழ்த்தப்படுகிறோம் என்பதுதான். அதனால நாம சொன்ன கருத்த தான் எப்பவுமே சொல்லணும். நீங்க அப்ப கூட வந்து ஒரு கருத்தா சொல்லும்போது, நாம சொல்றது தான் சொல்லணுமே தவிர, நாம தான் அங்க முன்னிலைப்படுத்தப்படணும். ஏதாவது ஜாலியா பேசும்போது, ஜாலியா சம்பவங்கள பேசும்போது தான் வேணா, நாங்க இப்படி போனோம். அப்ப என் ஃப்ரெண்ட் வந்தாரு. அவரு இத பண்ணாரு, நான் அத பண்ணோம். ஒரே ஜாலியா இருந்தது. அப்படி சொல்லணும். ஏன்னா, எல்லா இடத்துலயுமே நீங்க அங்க முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். எந்த இடத்துலயும் நீங்க மறைக்கப்படக்கூடாது, தாழ்த்தப்படக்கூடாது.
நீங்கள் யாரை பற்றி பேசினாலும் நீங்கள் உங்களை முன்னிறுத்தணும். இன்னொருத்தரை உயர்த்திட்டு உங்களை நீங்கள் மறைச்சிடக்கூடாது. அது மட்டும் உண்மை. அப்போ இந்த புத்தகம்லாம் என்னென்னா மனிதர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படுத்தும். நீ என்னதான் பெரிய புத்தகத்தை கண்டுபிடிச்சாலும் அது உங்களுக்கு கடைசியில் தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படுத்துமே ஒழிஞ்சு அது ஒரு நாளும் உங்களை உயர்த்தாது. வேண்டுமானால் அவரை புத்தகத்தில் உள்ளவரை நீங்கள் உயர்த்தி உயர்த்தி அதனால் கிடைக்கிற ஏதோ ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் அதில் மறைந்து கிடப்பது உங்களை நீங்கள் தாழ்த்துக்கிற அந்த அம்சம்தான். உங்களை நீங்கள் அங்கே வரல. என்னதான் நீங்கள் இளையராஜா பாட்டை சூப்பராக பாடினாலும் அங்கே அதில் வந்து நீங்கள் யாருன்றதுக்குல்ல, அது உங்கள் பாட்டு இல்லைல்ல. சப்போஸ் அவர் யாரும் என் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ நீங்கள் பாட முடியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு சொந்தமான பாட்டு என்றைக்குமே அது உங்களுக்கு சொந்தமானது. தைரியமாக பாடலாம், சுதந்திரமாக பாடலாம். மற்றவங்க கருத்துக்களை வந்து என்றைக்குமே கடன் வாங்கி பேசாதீங்க. மற்றவங்கள கருத்துக்களை பேசுகிறவர்களாக நீங்கள் இருக்காதீங்க. உங்களை முன்னிலைப்படுத்துகிறவராகத்தான் இருக்கணும். உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துகிறவராக, விளம்பரப்படுத்துகிறவராகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் அறிவுக்கு நீங்கள் தான் வியாபாரி. ஊரார் அறிவுக்கு நீங்கள் வியாபாரியாக இருக்காதீர்கள். உங்கள் அறிவை வியாபாரப்படுத்துங்கள், பிறருக்கு விளக்குங்கள். அப்போ தான் நீங்கள் யாருங்கிறது தெரியும். திருக்குறளை பற்றி பேசினா நம்ம திருவள்ளுவரை பற்றி தான் வியந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் என்ன தான் திருக்குறளை பற்றி பேசினாலும் எங்களுக்கு வியப்பு எதுவாக இருக்கும் திருவள்ளுவர் மேலே தான். ஏன் அதே நேரத்தில் உங்கள் சொந்த கருத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை நாங்கள் புரிஞ்சுப்போம், உங்களை நாங்கள் உயர்வாக நினைப்போம், வியப்பாக நினைப்போம். அதனால் நீங்கள் திருவள்ளுவரை பற்றி பேசுனதுனால நீங்கள் உயர்ந்து விட மாட்டீர்கள். மறைமுகமாக நீங்கள் தாழ்த்தப்படுகிறீர்கள். திருவள்ளுவர் தான் உயர்த்தப்படுகிறார். அதனால் உங்கள் சொந்த விஷயத்த பேசுங்க. தற்சார்பு, அறிவிலும் தற்சார்பு, அனுபவ தற்சார்பு. அறிவை பேசுவதற்காக நீங்கள் உங்களை சார்ந்திருங்கள், இன்னொருவரை சார்ந்திருக்காதீர்கள். கருத்துக்களை பேசுவதற்காக நீங்கள் உங்களை சார்ந்திருங்கள், இன்னொருவரை சார்ந்திருக்காதீர்கள் என்பதுதான் எனது கருத்து.